ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். எங்கள் பாப்புக்குட்டி வந்து ஒரு யானை வரைஞ்சி தர சொல்லி கேட்டாங்க. சரி, எனக்கு வரைய தெரியாதுன்ட்டு தியா அப்பா கிட்ட வரைய சொன்னா, அவர் பாருங்க என்ன அழகா வரைஞ்சிருக்காரு யானைய. பாருங்க, யானை ரொம்ப இழைச்சி போய் எலி மாதிரி. ஏன் நீங்க வேணும்னே வரைகிறீங்க எப்படி? இங்க பாருங்க, யானை வந்து ஆமை மாதிரி போயிருச்சு. அதெல்லாம் ஓகே. இது என்னது? நம்ம வால் இல்லை என்னதுங்க? ஏங்க இந்த காலை பாருங்க, ஏங்க யானையோட காலை பாருங்க மக்களே, யானையோட தலையை பாருங்க மக்களே. யானை அதை பார்த்துச்சுன்னா அவ்வளோதான் மக்களே. மக்களே நீங்களே பார்த்து இது ஒரு மார்க் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, இது என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த யானை இப்படி ஒரு யானை, அந்த யானையை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, அப்படிதான் யானை அவ்வளோதான். அமேசான் யானை, அமேசான் காட்டில், அமேசான் காட்டு யானையாங்க. அச்சோ, சத்தியமா தியாப்பா, அமேசான்ல இருக்க காட்டு யானை எப்படி இருக்கும் தெரியுமா? ஓ அது என்ன மூடி? ஏங்க ஸ்கூல்ல போய் என் பிள்ளை இதை கொடுத்துச்சுன்னா எவ்வளோ மார்க் போடுவாங்க நீங்களே சொல்லுங்க. ஒரு அப்பா வந்து யானையை இப்படி தான் வரைஞ்சி கொடுக்குறதா? நீங்களே சொல்லுங்க. பாருங்க, இந்த வரைஞ்ச மனுஷனை பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்கங்க. யானை ஏன் இப்படி இழைச்சி போச்சு? நான் வந்து என்ன சொல்றது, யானை ஏன் இழைச்சி போச்சு சொல்லுங்க. இந்த பாருங்க, அந்த பாருங்க, ஒரு அசைன்மெண்ட்டுக்கு பாப்புக்குட்டி வந்து இந்த யானையை பார்த்து வரைய சொன்னாங்க. அதுக்கு தான் வந்து இவங்க இப்படி வரைஞ்சி வச்சிருக்காங்க. பாப்புக்குட்டி உங்க அசைன்மெண்ட் எடுங்க. இங்க பாருங்க, இது யானையா, இது யானை போட்ட குட்டியா, அப்படிதானங்க? பாருங்க, இது வந்து ஏதோ ஆமை குட்டி எலி குட்டி மாதிரி இருக்குது. அந்த எலி குட்டி போட்டு வச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் வந்து யானையா. சத்தியமா அவங்க மிஸ் பார்த்தாங்கன்னா அவ்வளோதாங்க. இதுதான் பாப்புக்குட்டியோட அசைன்மெண்ட்டு. அவங்க எழுத்து பாருங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. தியா பாப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிக்கோமா, எடுத்து காட்டுங்க. இதான் ஃப்ரண்ட் பேஜா? மனப்பாட பாடல், மனப்பாட பாடல். இது வந்து இது மனப்பாட பாடல் தான். அவங்க எழுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பொம்மலாட்டமா? பொம்மலாட்டம் லெசன். இது வந்து இதை வந்து பழமொழிகள் மட்டும். நல்லா இருக்கு. இந்த அசைன்மெண்ட்டுக்காக தாங்க அந்த யானையை அவங்க கேட்டது, பாப்புக்குட்டி வரைஞ்சி தர சொல்லி. விலங்குகள் உலகம் இந்த லெசன் தான் இப்போ எழுதிட்டு இருக்காங்க பாப்புக்குட்டி. இதெல்லாம் வந்து அவங்க வரைஞ்சி எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் எழுதி முடிக்கல. இடையில வந்து யானை பிக்சர் கேட்டிருக்காங்க, அதை ஒட்டணுன்ட்டு தான் வந்துட்டு கேட்டதுக்கு இங்கே பாருங்கள் எப்படி வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு. அடுத்து தியா குட்டி யானை வரைகிறாங்க. அவங்க எப்படி வரைகிறாங்கன்னு தெரியல. ஏதோ போயிட்டுருக்கு அது பாட்டுக்கு. அது என்னம்மா? தந்தமா? தும்பிக்கை, யானையோட தும்பிக்கை. யானை அவ்வளோ சீக்கிரம் வந்து வரைய வராது. ஒரு சில பேர் டக்குன்னு அழகாக வரைஞ்சிருவாங்க. எனக்கே வராது யானை வரைகிறதுக்கு. தலை தனியாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்குமா? பரவாயில்லையா? இப்படி தான் இருக்குமா? ஓகே, தியா குட்டி யானையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தியா குட்டியோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு மறக்காமல் அந்த லைக்கை மட்டும் போட்டுட்டு போயிருங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்லையும் தான் வந்துட்டு எனக்கு ஸ்கோர் மாதிரி பாயிண்ட்டு கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்டை வச்சு தான் எனக்கு வந்து வீடியோஸ்லாம் வந்து வியூஸ் போகும். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து அந்த ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு போயிருங்க ப்ளீஸ்.
ஓகே டாடா பாய்.